அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறீங்க, பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க, பணம் சேர மாட்டேங்குது, அடிக்கடி உடம்புல ஏதாவது முடியாமல் போயிட்டு மருத்துவ செலவுகள் அதிகரிக்குது, எனக்கு பணம் நிறைய சேரணும், தொழில் வியாபாரமெல்லாம் நல்ல முன்னேற்றம் அடையணும், வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கனாவே போதுங்க. அளப்பரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வருகின்ற பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு மகா சிவராத்திரி இருக்குது. கூடவே அபிஜித் நட்சத்திரமும் இருக்குதுங்க. ரெண்டும் சேர்ந்து அற்புதமாக இணைஞ்சிருக்குது. இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட இலையை பயன்படுத்தி நீங்கள் ஒரு தீபம் ஏற்றினீங்கும்போது உங்களுடைய நிறைவேறாத கோரிக்கைகள் யாவுமே நிறைவேறும், கோடி கோடியாக பணம் சேரும் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இது குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்கை கொடுக்குறேன், பார்த்து அதன்படி செய்யுங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்று நமக்கு அப்படி என்ன விசேஷமான நாள், நம்மளுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்று பிப்ரவரி மாதத்தின் 13ஆம் தேதி, மாசி மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சுக்கிர பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள்னு சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு மாசி மாதத்தின் முதல் தேதி இருக்குது. ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் தேதி ஆகட்டும், ஆங்கில மாதத்தின் முதல் தேதி ஆகட்டும், அந்த நாளில் நாம் பணவரவுக்காக ஒரு சில வழிபாடுகள் செய்கிறோம், பரிகாரங்கள் செய்கிறோம், தான தர்மங்கள் செய்கிறோம். அப்படிங்கும்போது அது நமக்கு கைமேல் பலன் கொடுக்கும்னு சொல்லலாம். அதுவும் இன்றைக்கி ஏகாதசி திதியும் சேர்ந்தே அமைஞ்சிருக்குது. வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். இந்த ஏகாதசி நமக்கு நேற்றே தொடங்கிருச்சுங்க. இன்று மதியம் 3:11 வரைக்கும் இருக்குது. கூடவே நமக்கு விஷ்ணுபதி புண்ணியகாலமும் இருக்குது. இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம் அப்படிங்கிறது வருஷத்துக்கு மொத்தம் 4 முறை தான் வருங்க. பல ஏகாதசி வழிபாடு செஞ்சதற்குண்டான பலனை தரக்கூடியது தான் இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா ஏகாதசி திதி இருக்கக்கூடிய நாள்லேயே அமைஞ்சிருக்குது. ஏற்கனவே இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு 2 பதிவுகள் நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா குளிக்கும் தண்ணீர் பரிகாரம். அந்த பரிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பண கஷ்டம் நீங்குங்க. அதுலேயே கையில் ஒன்று எழுதிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் இன்றைக்கி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக இன்று காலையில் வெறும் வயிற்றில், அதாவது உணவு எது எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான மந்திரம் குறித்தும் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் சொன்னீங்கும் போதும் அபரிமிதமான செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 வீடியோனுடைய லிங்க்குமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். நம்மளுடைய சேனலில் எப்போதுமே தமிழ் மாதத்தின் முதல் தேதியாகட்டும், ஆங்கில மாதத்தின் முதல் தேதியாகட்டும், அதே போல் மாதத்தின் முதல் வெள்ளியாகட்டும் கற்பூர வள்ளி இலையை வச்சு பரிகாரம் சொல்கிறது வழக்கம். தொடர்ந்து 2 ஆண்டுகளாக நான் அப்படி தான் கொடுத்துட்ருக்கிறேன். இன்றைக்கி அதிர்ஷ்டவசமாக இந்த மாதத்தின் முதல் தேதியும் இந்த வெள்ளிக்கிழமையும் நமக்கு ஒரே நாளில் வந்திருக்கிறதுனால 2 in 1 நினச்சிக்கிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை நீங்கள் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். ராகு காலம் அப்படிங்கிறது இன்றைக்கி நமக்கு காலையில் 10:30 12 மணி, யமகண்டம் அப்படிங்கிறது மதியம் 3 மணிலேருந்து 4:30. இது 2 மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலை தேவைப்படுது. இந்த கற்பூரவள்ளி இலைங்கிறது நல்ல ஒரு பணவசிய மூலிகைன்னு சொல்லலாம். மேலும் இதை மருத்துவத்துக்கும் பயன்படுத்தலாம், நிறைய மகத்துவமான பரிகாரங்களுக்கும் பயன்படுத்தலாம். இந்த செடியானது நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னாவே லக்ஷ்மி கடாட்சம் பெருகும்னு சொல்லுவாங்க. இது மகாலட்சுமியின் அம்சமாகவும் சொல்லுவாங்க. அதனால் இந்த கற்பூரவள்ளி செடியினுடைய இலை ஒன்று கிடச்சிச்சு அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை இன்று இரவுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். இருந்தாலும் அந்த செடியிலேருந்து இலையை பறிக்கிறீங்க இல்லையா, அது மட்டும் மாலை 6 மணிக்கு முன்னாடியே பறிச்சுட்டு வந்துடுங்க. ஏன்னா எந்த ஒரு மூலிகையுமே மாலை 6 மணிக்கு மேலே, அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு பறிக்கக்கூடாது. அது பலித்தம் தராதுன்னு சொல்லுவாங்க. முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு பொறுமையாக கூட பரிகாரத்தை நீங்கள் ராகு யமகண்டம் இல்லாத நேரத்தில் செஞ்சுக்கோங்க. சரி, அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா 1 ரூபாய் காசு ஒன்றே எடுத்துக்கோங்க. இந்த 1 ரூபாய்ங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்கப்படுது. மேலும் பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு காசு எடுத்துக்கணும். அது இந்த காசை எடுத்துக்கிறது நல்லது. இதை சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு கிளாத்து வச்சு தொடச்சிக்கோங்க.
அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது. இந்த ஏலக்காய்ங்கிறதும் மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது. மேலும் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்றைக்கி பெருமாளுக்குரிய விஷ்ணுபதி புண்ணிய காலமும் இருக்குது, அதே போல் வந்து ஏகாதசி திதியும் இருக்குது. அதனால் இது எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அடுத்து ஒரு பேனா வந்து தேவைப்படுது. அந்த பேனா பார்த்திங்கன்னா நமக்கு க்ரீன் கலர் அல்லது ரெட் கலரில் இங்கு வர மாதிரி ஸ்கெட்ச் பென்சிலோ பேனாவோ ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு துளி அளவுக்கு வெந்தயம் வந்து எடுத்துக்கோங்க. இந்த வெந்தயம்ங்கிறது புதன் பகவானுக்கு உரியது. இதை நம்ம பணவரவுக்காக பரிகாரத்துக்குன்ட்டு பயன்படுத்தும் போது கையில் எப்போதுமே பணம் நிரந்தரமாக தங்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உக்காந்துக்கோங்க. யாரு கூடவும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு வடக்கு திசை நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இப்போ நீங்கள் எடுத்து வச்ச இந்த கற்பூரவள்ளி இலையில் பெருமாளுடைய எனர்ஜி அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய 1176 அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு ஏகாதசி திதியும் இருக்குது இல்லையா, அதனால் இந்த நம்பர் எழுதிக்கிறது சிறப்பு. கீழே வந்துட்டு பணவசிய எண்ணான 741 அப்படிங்கிற இந்த நம்பரையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. மேலே 1176, கீழே வந்து 741, இது ரெண்டையும் எழுதிக்கோங்க. இதே 2 நம்பரையும் நீங்கள் ஏலக்காயிலையும் வந்துட்டு எழுதிக்கணும். ஏலக்காயினுடைய ஒரு புறத்தில் 1176ன்னு எழுதிக்கோங்க, பின்னாடி திருப்பி 741ன்னு எழுதிக்கோங்க. இந்த 1176ங்கிற நம்பரானது நம்மளுடைய எப்பேற்பட்ட விருப்பத்தையும் நிறைவேற்றி தந்துடும். பணம்ட்டு மட்டும் கிடையாது, நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதை தான் நம்ம இந்த ஏலக்காயிலையும் வந்து எழுதியிருக்கிறோம், கற்பூரவள்ளி இலையிலையும் வந்து எழுதியிருக்கிறோம். அடுத்தது இந்த ₹1 முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய இடது உள்ளங்கையில் இந்த கற்பூரவள்ளி இலையை வச்சுக்கோங்க. இதில் எழுதியிருக்கிற அந்த நம்பரெல்லாம் பார்த்திங்கன்னா வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போது இதுக்கு மேலே அந்த ₹1 காசு வந்து வச்சுக்கோங்க. அதில் போட்டிருக்கிற இன்ஃபினிட்டி சிம்பிளும் வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். இதுக்கு மேலே அந்த ஏலக்காய் வந்து வச்சுக்கோங்க. கூடவே கொஞ்சம் வெந்தயம் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, கொஞ்சங்கிறத விட சும்மா ஒரு 4-5 இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா, எடுத்து இது வச்சுக்கோங்க. இப்போ வலது கை கொண்டு மூடிக்கோங்க. முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு, என்னிடம் தேவைக்கும் அதிகமாகவே பணம் இருக்கின்றது, என்னிடம் தேவைக்கும் அதிகமாகவே பணம் இருக்கின்றது, என்னிடம் தேவைக்கும் அதிகமாகவே பணம் இருக்கின்றது. இந்த ஒரு அஃபர்மேஷனை சொல்லுங்கள். இல்லைனா என்னிடம் தேவைக்கும் அதிகமாகவே பணம் சேர்கின்றது, என்னிடம் தேவைக்கும் அதிகமாகவே பணம் சேர்கின்றது, இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள். இந்த 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்லுங்கள். எண்ணிக்கை கணக்கெல்லாம் கிடையாது, எவ்வளவு முறை முடியுமோ அவ்வளோ முறை வந்து சொல்லுங்கள். அதுக்கே வந்து போதும்னு தோணும், அப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கண்களை மூடி உங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே பணம் கிடைக்குது, வீட்டில் நிறைய பணம் இருக்குது, பண கஷ்டம் எல்லாம் நீங்கிடுச்சு, பல வழியிலேருந்தும் பணம் வருது, இந்த மாதிரிலாம் வந்துட்டு இமேஜினேஷன் பண்ணுங்கள். அதன் பிறகு ஒரு ஜிப்லாக் கவர்லேயோ இல்லை ஏதாவது ஒரு துணியிலையோ அல்லது எந்த கோடு இல்லாத ஒரு பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட்லேயோ நீங்கள் இந்த பொருட்களை வச்சு மடித்து உங்களுடைய பர்ஸில், ஹேண்ட்பேக்கில், பீரோலன்னு பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க. இது வந்து 1 மாதம் வரைக்கும் அப்படியே வந்து இருக்கட்டும். இப்போ மாசி 1 வச்சுட்டோம் இல்லையா, பங்குனி மாதம் முதல் தேதி வருது இல்லையா, அந்த சமயத்தில் இந்த ₹1 நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. மற்ற பொருட்களை நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இது நீங்கள் வச்சுருக்கக்கூடிய நாளானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதாரம் நல்லாவே வந்து முன்னேற்றம் அடையும். பல வழியிலேருந்து உங்களுக்கு தேடி பணம் வரும்னே சொல்லலாம். அவசியமாக எல்லோரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.